கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025க்கான கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழிலேயே வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தில்லை நகரில் இருக்கு. நம்ம ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30 மீட்டர் 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் உருளை, ஒரு ஆக்சிஜன் உருளை இருக்கு. அதோட கொள்ளளவு எவ்வளவு சொல்றான்னா 30 லிட்டர். கொள்ளளவு வால்யூம் எவ்வளோ? 30 லிட்டர். நான் அது கியூபிக் மீட்டருக்கு மாத்திக்க போறேன். ஏன்னா ப்ராப்ளம் வந்து எஸ்ஐ யூனிட்ல தான் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ கியூபிக் மீட்டர்னா 30 × 10⁻³ மீட்டர் கியூப். அதுக்குள்ள இருக்கிற மோல்களின் எண்ணிக்கை n = 18.20 மோல்கள் உள்ளது. ஏன்னா மோல்கள் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்களின் எண்ணிக்கை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கேஸோட நிறைய கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ் கேஸ் நிறை = நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிளஸ் இன்ட்டு மூலக்கூறு நிறை கேபிட்டல் M. இது ரெண்டே பெருக்கணும்னா ஒரு கேஸோட நிறை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கீ பாயிண்டா வச்சுக்கோங்க. இருந்தா என்ன பண்றேன்னா சிறிதளவு ஆக்சிஜனை லீக் பண்றேன். இங்கதான் ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு. சரியா? கோயிங் அவுட். இப்போ வெளியே போனதுக்கு அப்புறம் பிஃபோர் முன்பு, இது வந்து பின்பு. பின்புனா ஆக்சிஜன் லீக் ஆயிடுச்சு, வெளியேறிடுச்சு. வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த சிலிண்டரோட கொள்ளளவு மாறாது. கொள்ளளவு வால்யூம் இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அதாவது வால்யூம் வந்து மாறிலி, கொள்ளளவு மாறிலி. வளிமண்டல அழுத்தம், சிலிண்டரின் வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ? கேஜ் பிரஷர். அட்மாஸ்பரிக் வளிமண்டல அழுத்தம். அப்புறம் சிலிண்டரின் வெப்பநிலை எவ்வளோ? 27°C. அப்ப சிலிண்டரை விட்டு வெளியேறின ஆக்சிஜனின் நிலை கேட்கிறோம். வெளியேறிய ஆக்சிஜனின் நிறை எவ்வளவு? அவ்வளவுதான்ப்பா. இப்ப வெளியேறிய ஆக்சிஜன் நிறை எவ்வளவுனா எவ்வளவு ஆக்சிஜன் வெளியே போயிருக்குன்னா வெளியே போன மோல்களின் எண்ணிக்கையை வச்சுட்டு நம்ம நிறைய கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா முன்பு ஆக்சிஜன் கசிவதுக்கு முன்பு எனக்கு வந்து மோல்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா n இனிஷியல் ஆரம்பத்தில் இருக்கிற மோல்களின் எண்ணிக்கை 18.20. ஆக்சிஜன் வெளியேறிய பின்பு சிலிண்டருக்குள்ளார நம்ம ஆக்சிஜன் உருளைக்குள்ளார இருந்த மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா வெளியேறிய ஆக்சிஜனின் இது மோல்களின் எண்ணிக்கை நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வெளியேறிய ஆக்சிஜனின் மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க போறேன்? ஆரம்பத்தில் இருந்த மோல் மைனஸ் கடைசியா சிலிண்டருக்குள்ள இருந்த மோல், இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு மோல்ஸ் வந்து வெளியே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெளியே போன மோல்களின் எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வெளியே போன ஆக்சிஜன் நிறைய என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? நம்ம தான் ஃபார்முலா ஃப்ரேம் பண்றோம். சரியா? வெளியேறிய ஆக்சிஜனின் நிறை மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது அது பிராக்கெட் எழுதுறேன். வெளியேறிய மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஆக்சிஜனின் மூலக்கூறு நிறை.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வெளியேறிய ஆக்சிஜன் நிலையை எனக்கு கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் எனக்கு கடைசியா இருக்க வேண்டிய ஃபார்முலா. இப்போ வெளியேறிய மோல்களின் எண்ணிக்கை வேணும். வெளியேறிய மோல்களின் எண்ணிக்கை நான் இந்த ஃபார்முலா இருந்து எடுத்துருவேன். இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு என்ன தேவைப்படுது? NF தேவைப்படுது. இறுதியாக ஆக்சிஜன் உருளைக்குள் இருந்த மோல்களின் எண்ணிக்கை. இப்போ 1 by 1 கண்டுபிடிக்க போறேன். சின்னது படிக்கும். NF வேணுமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். PV is equal to nRT. N is equal to PV by RT. வெளியேறிய பின்பு ஆக்சிஜன் வெளியேறிய பின்பு. இப்ப பாருங்க பிரஷர் பாருங்க, நமக்கு இருந்து கேஜ் பிரஷர் தானே, நமக்கு தேவை அப்சல்யூட் பிரஷர் தேவை. இப்போ அப்சல்யூட் பிரஷர்னு அது கேஜ் பிரஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இப்போ எவ்வளோ கேஜ் பிரஷர் எவ்வளோ? 11 பிளஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர் 1. நமக்கு என்ன வரும்? 12 அட்மாஸ்பியரிக் பிரஷர் வரும். அப்போ ப்ரெஷருக்கு நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க? 12 சப்ஸ்டிட் பண்ணணும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நீங்கள் எதுக்கு மாற்றணும்னா SI யூனிட்டுக்கு மாறணும். SI யூனிட்டுக்கு மாற்றினா என்ன பண்ணுவீங்க? 1.013 × 10⁵ நியூட்டன். மார்க் மாற்றோம், நியூட்டன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றோமா? இங்கே இருக்க பாருங்க, ஒரு வளிமண்டல அழுத்தம் ஈக்குவல் டு 1.01 10⁵. 0.1 தான் சொல்லிக்கிறானா? இந்த 3 இல்லை. சரி, 3 கிடையாது. கொள்ளளவு எவ்வளோ? 30 × 10⁻³ டிவைடட் பை ஆரோட வெளி எவ்வளோன்னு பாருங்க. ஆரோட வெளி கொஸ்டின்ல கொடுத்தது தான். ஆரோட வெளி 100/12. டெம்பரேச்சர் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ்னா கெல்வினுக்கு மாத்துங்க 300. இதை அப்படியே நான் திருப்பி எழுதுறேன். நாங்க கொச்சா மச்சான் இருக்கு. NF is equal to 12 × 1.01 × 10⁵ 30 × 10⁻³ டிவைட் பை 100 × 300. கீழே இருக்கிற 12 நான் மேலே கொண்டு வந்துடுறேன். இந்த 12 எவ்வளோ? 144. 1.01 × 30. 10⁵ 10⁻³ 10⁻²ன்னு வரும். எத்தனை சைஃபர் இருக்கு? 1 2 3 4. மேலே வரும்போது 10⁻⁴ வரும். கீழே என்ன இருக்கு? 3 இருக்கிறது. இந்த 3 கேன்சல் பண்ணா இங்க என்ன வந்துடும்? 10ன்னு வந்துடும். 144 1.01 இங்க 10 இருக்கா? 10⁻³ 10⁻⁻1. இது எல்லாத்தையும் பெருக்கணுமா? 144 1.01 மல்டிப்ளை பண்ணும். 4 4 5 4 1. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 2 ஸ்தானமா? 2 ஸ்தானம். இப்போ 145.44 × 10⁻⁻1. 14.544 வருது. NF நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. வெளியேறிய ஆக்சிஜன் மோல்களின் எண்ணிக்கை. வெளியேறிய ஆக்சிஜன் மோல்களின் எண்ணிக்கை என்னது? Ni minus NF. Ni is 18.20. that is 14.54. ரெண்டே சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. 10ல் 4 போனா 6. இங்க 1 இருக்கு. 11 11 5 போனா 6. ஓகே. 7ல் 4 போனா 3. 3.66 வருதா? 7ல் 4 போனா 3. இப்போ N is equal to 3.66. இப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? வெளியேறிய மோல்களின் எண்ணிக்கை 3.66. ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு 32. 3.66 32 போட்டோம்னா எவ்வளோன்னு பார்ப்போம். 12 ஈரா 12 1 13 3 பாக்கி 1 23 6 1 7 3 18 பாக்கி 1 3 18 1 19 9 பாக்கி 1 3 10.
2, 9, 10, 11, 17, 7 பாக்கி 1. எத்தனை ஸ்தானம்? 20 ஸ்தானங்கள். m is equal to 11712 கிராம்ல வரும். ஆன்சர் பார்ப்போம். கிலோகிராம்ல இருக்கா? கிலோகிராமுக்கு மாத்துங்க. நிறையானது 0.117 கிலோகிராம் வருது. சரியான விடை 0.116 கிலோகிராம். நமக்கு 117 வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. சரியான விடை 0.116.